வெல்கம் டு தஞ்சை மண்மனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெவரான் ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்கிறேன், இது நான் லெவரான் ப்ரீடிங் பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு தெரியாமல் நம்ம மீன் குட்டி போட்டுருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்ல மூட்டை தான் ஆஃப் பண்ணுவது. கடைக்காரங்களே அண்ணன் கொடுத்தாங்க, பெரிய சைஸ் தான். எப்படி இருக்கும் இல்லை தெரியாது பார்த்தீங்களா? ஹம்பெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு வாழ்ந்துருக்கு. இது நீங்கள் நான் வச்சுக்கிறது மேலு. இங்கே அந்த ஹம்புக்கு பக்கத்தில் கோடு இருக்கும், அது கோடு இல்லை, அதனால என்னோடது மேலு. நீங்கள் ஃபீமேல் வச்சுருந்தீங்கன்னா அதில் கோடு போட்டிருக்கும் அந்த ஹம்புக்கு மேலே. அதுக்கப்புறம் ஹம்புக்கு மேலே கோடு போட்டிருக்கணும், அது ஃபீமேல். நீங்கள் அதுக்கு பானை பிளேட் வைக்கணும். அந்த மாதிரி பிளேட்டு வச்சு நீங்கள் சமைக்கிற பிளேட்டு மாதிரி வச்சு பானை மாதிரி ஒரு பிளேட்டு மாதிரி. ஆனால் சிம்பிள் என்னவோ சொன்னது, பானை பிளேட் வைக்கணும், சிம்பிள் பிளேட்டு. அது வச்சுட்டா உங்களுக்கு எல்லாமே முடியும். ஃபீமேலு நமக்கு மேலு. இதுக்கு நான் என்ன ஃபுட்டு போடுறேன்னா இது வச்சுக்கோ. இது நான் இந்த ஃபுட்டு தான் போடுறேன். இப்போ நான் போடுறேன். எவ்வளோ அக்ரெசிவாக திங்கிறாங்க இங்கே தான் நான் வழக்கமாக போடுவேன். அதுக்குமே நான் ஃபுட்டு போட்டுட்டாங்க தானே, ஆனால் நான் போடல. ஃபுட்டு எவ்வளோ பெருசாக இருக்க மட்டும் காமிச்சுக்கிறேன். இது இவ்வளோ ஃபுட்டு தான் இருக்கும். சிரிப்பு தாங்க இல்லை இந்த பாருங்க, ஆனால் பெருசு தான். சிரிப்பு தாங்க இல்லை. இந்த பாருங்க, தெரியுதா? கொண்டு இருக்கு. எல்லாம் கொடுக்கணும், நல்லா மாட்டு மாட்டி தின்னுமா. நீங்கள் அமேசானில் இருக்கிற லெட்டர் மட்டும் உங்கள் இதில் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் இதில் வச்சு நேம் எழுதி வச்சுக்கோங்க. இதில் கால் போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிக்கலாமா இல்லையா அவ்வளோ முடிச்சுக்கோங்க. நான் வீடியோ எடுக்கணும், அவ்வளோதான். இது இவனுக்கு நான் இவ்வளோ கான்செப்ட் கொடுத்துருக்கேன். இது ஸ்பேஸ் ப்ரீட் ஆகிருக்குன்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு நம்ம குட்டி மணிக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா இவன் வளரணும். அது உங்கள் முன்னாடி நான் காட்டுவேன். இதை பாருங்க, போடுறான் பாருங்க. இவனை நான் காட்டுவேன், கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு காட்டுவேன். பாயின்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி லைக் மேலே டொயின்னு அந்த பட்டன் தட்டி விட்டு போயிருங்க.